சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவள் உனக்கே கெடு வைக்கிறாளாம். அதுவும் உன் முன்னே வந்து நின்று உனக்கு கெடு வைக்கிறாள். எதற்காக உனக்கு கெடு வைக்க வேண்டும், அதுவும் என் முன் வந்து எதற்காக கெடு வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு மணித்துளையும் எத்தனை பொக்கிஷமானது என்று மறந்துவிட்டு ஒவ்வொரு நிமிடமும் கவலை என்று சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. வாழ்வில் நீ முன்னேறலாம். உன் சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் பதிய வைத்துக்கொள். வேதனை எதற்கும் முற்றுப்புள்ளிகள். அதை தாண்டி வந்தால்தான் எத்தனை அழகான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரிய வரும். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அதை நீ உன் மனதிற்குள் நீ அடக்கி வைத்துக் கொள்வதால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? உனக்கு என்ன பெரிய வாழ்வு வாழ்கிறாய், எந்த குறையும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் நீ வாழ்கிறாய் என்று அவர்கள் உன்னை பார்த்து விசனம் அடைவார்கள். நீ ஒவ்வொரு முறையும் சொல்வாய் அல்லவா, என்னை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த கவலையும் வருவதில்லை, என் வாழ்வில் மட்டும்தான் இத்தனை கவலைகளும் போராட்டங்களும் என்று நீயே என்னிடம் சொல்லியிருக்கின்றாய். பிறரை பார்க்கும் பொழுது உனக்கு அது தெரிவதில்லை அல்லவா? இதுபோல்தான் உன்னை பார்க்கும் பொழுது இவர்களுக்கும் நீ படும் வேதனைகள் தெரியாமல் நீ நல்லதொரு வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் இதுபோல் சில காரியங்கள் உனக்கு எதிராக செய்கிறார்கள். இன்னும் 48 நாளில் உனக்கு அளவுக்கு அதிகமான துயரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கெடு வைக்கிறார். என்னிடம் வந்து அவளுக்கு தெய்வம் என்ற பயமே இல்லாமல் தீய வழியில் நடக்கும் அவள் என் முன்னே வந்து நின்று உனக்கு கெடு வைக்கிறாள். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத என் குழந்தைக்கு கெடு வைக்கிறாள். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? தீய வழியில் போகிறவர்களுக்கும் தீயதை பேசுபவர்களுக்கும் என்றும் எனக்கு ஆறுதல் கிடைக்காது. அவர்கள் வழியில் நான் செல்லவும் மாட்டேன், என் வழியில் நான் செல்லவும் விடமாட்டேன். உன் வாழ்க்கை கெட்டு போகாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா பொறுப்பு. யார் எத்தனை நாள் கெடு வைத்தாலும் உன்னை ஒன்றும் அசைக்க முடியாது அல்லது உன் சாயப்பா உன்னை பலப்படுத்துகின்றேன். உன் சாயப்பா உனக்காக இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.